Hi friends, welcome back to Food Master. நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வீடியோ போடுறோங்க. மோர் தென் 20 டேஸை நாங்கள் வீடியோ போடல. ஸோ எங்கள் வீடியோ மிஸ் பண்ணுறவங்க எங்களுக்கு கால் பண்ணி எங்கள் வீடியோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இனிமேல் ரொட்டீனாக வீடியோ போடுவோங்க. எனக்கு உடம்பு சரியில்லாதனால தான் நான் வீடியோ போட முடியல. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரொம்பவும் ஹெல்த்தியான கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு நிறைய விதமான கீரைகள் ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்கீரை சில பேருக்கு பிடிக்கும். முருங்கைக்கீரையில் சூப் வைக்கலாம், முருங்கைக்கீரையில் பொரியல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட கீரை வகைகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்து அரைக்கீரை வாங்கியிருக்கேன். ஸோ அந்த அரைக்கீரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வானிலை எடுத்துக்கிறோங்க. அதில் 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். அது கூட வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 2 தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டுக்கிறோம். ஸோ புளிப்பு அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து புளிப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தக்காளி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு வேண்டாங்க தக்காளி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 பழத்தை போட்டிருக்கேன். கூடவே வந்து ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புளி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கிறோம். ஸோ இதெல்லாம் போட்டு வந்து கொஞ்சம் நேரம் வேக விடணும். இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணியிருக்கிற கீரையை வந்து நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி அந்த கடாயில் போட்டுடலாம். ஸோ இப்போ கீரை செய்யும் போது என்ன பண்ணால், சில பேர் நிறைய தப்பு பண்ணுவாங்க. கீரை செய்யும் போது மூடியை போடுவாங்க. அப்படி மூடி போடக்கூடாது. மூடி போட்டால் கலர் வந்து மாறிடும். ஸோ கீரை வந்து பச்சையாக இருக்கணும்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு மூடியை போடாமே செய்யுங்க. அது ஓப்பனில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த க்ரீனிஷ் கலர் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கீரைக்கு வேகிற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். ஓப்பன்லேயே விட்டுடலாம். ஸோ இப்போ கீரை நல்லாவே வெந்துடுதுங்க. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது ஆறிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும், மிக்சியில் வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இங்கே வந்து ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கோரஸாக இருக்கணும். ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சட்டியை வச்சு மத்தில் கடைவாங்க. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ மிக்சியில் தாங்க அரைக்கிறேன். இப்போ நம்ம கீரையை வந்து மிக்சியில் அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம வந்து தாளிக்க போகிறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வானலை எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு, சீரகம், வெங்காயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து தாளிக்கணும். ஸோ கீரையை வந்து முடிஞ்ச அளவுக்கு கட்டியாக இருந்தால் கீரை நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி விடாமல் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து கீரையை வந்து கொதிக்க விடுவாங்க. கொதிச்சா டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. நம்ம வந்து கட்டியாக இருந்தால் மட்டும்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கடையில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தவங்க இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும்.
ஃபைனலாக நம்மளோட கீரை ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ கீரையை வந்து நிறைய விதத்தில் செய்யலாம். ஆந்திராலலாம் வந்து இது கீரையை நம்ம வெங்காயம் தக்காளி வேக வைக்கும் போதே 2 பீஸ் மாங்காய் போட்டு கட் பண்ணி அதில் வேக வச்சு அதை கடையில் அது ஒரு விதமான டேஸ்ட்டு. கோங்கரா சட்னி அது வேறு மாதிரி டேஸ்ட், அது புளிச்ச கீரையில் பண்ணுவாங்க. ஸோ கீரையில் என்னென்ன டிஷ்ஷு செய்ய முடியுமோ எல்லா விதமான டேஸ்ட்டாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிஷ்ஷஸ் வந்து மாறுங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீக்லி ட்வைஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.